விஜயிடமிருந்து விவாகரத்து வழங்கணும் அப்படின்னு அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தை நாடியிருக்காங்களாம். இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு குறித்தும் சங்கீதா சொல்லியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. திரைத்துறையின் உச்சத்தில் இருந்த விஜய் தற்போது அரசியல் நோக்கி பயணம் செய்கிறாரு. எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட இருக்கிறார். இப்படி இருக்கிற நிலையில் அவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் மனைவிக்கு துரோகம் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. குறிப்பாக நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாகவும் விஜயின் மனைவி சங்கீதா குற்றம் சாட்டியிருக்காங்க. இதற்காக விவாகரத்தையும் கோரியிருக்காங்க. இது குறித்து தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவில் நடிகை விஜயுடன் தான் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் சோஷியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதும் அதற்கு விஜய் எதிர்ப்பு தெரிவிக்காததும் தனக்கும் தனது பிள்ளைகளுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும், இதைவிட முக்கியமான விஷயம் விஜய் என்னை நடத்திய விதம் தான். விஜய் என்னை கடுமையாக நடத்தியிருக்கார். சண்டைக்கான காரணம் குறித்து பேசிய போது அதை பற்றி பேசுவதை தவிர்த்தார். ஒரு கட்டத்தில் வீட்டின் ஒரு பகுதியிலேயே தன்னை தனிமைப்படுத்தி வாழ வைத்தார். அதனால் எனக்கு விவாகரத்து வேணும் மட்டுமில்லாமல் விஜயின் வருமானம் மற்றும் சமூக அந்தஸ்துக்கு ஏற்ப ஒரு கௌரவமான மற்றும் நியாயமான ஜீவானம்ச தொகை தனக்கு வழங்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிடணும் மனுவில் சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக தாம்பத்திய உறவு குறித்து தனது மனுவில் சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய் தன்னுடனான உறவை தவிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். விஜய் உணர்வுபூர்வமாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தன்னை புறக்கணிச்சிட்டாரு. அவரது சமூக மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் இருந்து என்னை புறக்கணித்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இது விவாகரத்துக்கு முக்கிய காரணம்னு சங்கீதா சொல்லியிருக்காங்க. மேலும் விவாகரத்து கோரியிருக்கக்கூடிய சங்கீதா விஜய் அவர்களுடைய வருமானம் மற்றும் சமூக அந்தஸ்துக்கு ஏற்ப ஒரு கௌரவமான மற்றும் நியாயமான ஜீவானம்ச தொகையை தனக்கு வழங்க நீதிமன்றம் உத்தரவிடணும் அப்படின்னும், இந்த வழக்கு முடியும் வரை அல்லது விஜய் தனக்கு ஈடான மாற்று வசதியை செய்து தரும் வரை நீலாங்கரையில் உள்ள தற்போதைய வீட்டிலேயே வசிப்பதற்கான உரிமையை வழங்கணும். இந்த விவாகரத்து வழக்குக்கான அனைத்து செலவுகளையும் விஜயை ஏற்கணும்னு கோரியிருக்காங்களாம். என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் விஜய் அவர்கள் செய்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் சரி, ஒரு ஆச்சரியமும் சரி, அதிர்ச்சியும் சரி எல்லாரோடையுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி விஜய் அவர்கள் ஏதாவது சொல்கிறாரா இல்லையான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். ஜெயம் ரவி அவர்களில் இருந்து தொடர்ந்து நிறைய பேர் இதே போல் இருந்தால் இவங்களையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு சிலர் பேசி வராங்க.